தற்பொழுது சென்னை மற்றும் பல நகரங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளதே. வீட்டில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது இயலாத காரியம் என்று நினைப்பவர்கள் தங்கள் வீட்டின் தேவைக்கும் செடிகளின் தேவைக்கும் மழை தண்ணீரை சேமித்து பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவர் சென்னை வேளச்சேரியில் தன் வீட்டு மொட்டை மாடியில் அழகான தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். இவரும் இவரது துணைவியாரும் பணி ஓய்வு பெற்ற வங்கி அலுவலர்கள். சிறியதாக ஆரம்பித்த இவர்களின் வீட்டுத் தோட்ட ஆர்வம் வேகமாக வளர்ந்து இப்பொழுது அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு சிறந்த தோட்டமாக உருவெடுத்துள்ளது. இவர்களுடைய தோட்டத்தை நீங்களே பாருங்கள். ரிட்டையர் ஆகி ஒரு 7-8 இயர்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசனையில் தனி வீடு வேளச்சேரியில் இடம் இருந்ததுனால தனியாக ஒரு வீடு கட்டினோம். வீடு கட்டும்போதே ஒரு ஐடியா இருந்தது, நம்ம ஒரு மாடி தோட்டம் வச்சு பொழுதுபோக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல இங்கே ஆரம்பித்ததில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த மானிய விலையில் கொடுத்த அந்த கிட்டு வாங்கிட்டு முதல்ல ஆரம்பித்தோம். அந்த பையில் செடியை போட்டு அவங்க கொடுத்த விதை, அவங்க கொடுத்த உரம், அதை வச்சு தான் ஆரம்பித்தோம். நல்லா வந்தது விளைச்சல். ஆனால் அது ரொம்ப லிமிட்டேஷன் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம். செடிகளும் நல்லா வந்தது, தண்ணி வசதியும் ஓரளவுக்கு இருந்தது அப்போது. அதனால் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம். முதல்ல கடப்பா ஸ்லாப் வச்சு போட்டோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஸ்லாப்பை வச்சு தொட்டி மாதிரி கட்டி தனித்தனி தொட்டி, ஒரு காய்கறி செடிக்கு தனி, பூச்செடிக்கு தனின்னு தனித்தனியாக தொட்டியை கட்டிட்டு அதில் நாற்று போட்டு அங்கேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிகிட்ருக்கோம். மரம் மண் உரம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்கானிக் கலவை தான் யூஸ் பண்ணுறோம். மாட்டு சாணம், ஆட்டு சாணம், செம்மண், மணல் இதெல்லாம் கலந்தது வந்து நமக்கு ரெடியாக கிடைக்கிது. அதை வாங்கிட்டு ஃபில்லப் பண்ணிக்கிறோம். கூடவே வந்து நம்ம தேங்காய் நார் கழிவு கோகோ பீட்டு வாங்கிட்டு அதை நல்லா அதை பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு கம்பெனியில் ஒரு மாதிரி ரேஷியோ இருக்குது உங்களுக்கு. சீப்பான வெரைட்டியும் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டியும் இருக்குது. 100 ரூபாய்க்கும் கிடைக்கும், 300 ரூபாய்க்கும் கிடைக்கும். அது குவாலிட்டியை பொறுத்தது. நல்ல குவாலிட்டி தேங்காய் நார் வாங்கினீங்கன்னாக்கா மண் நல்லா லூஸாக இருக்கும். இவ்வளோ நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தேங்காய் நாரில் வந்து லைட்டாக இருக்கும், ஈஸியாக அங்கங்கே மூவ் பண்ணிக்கலாம் தொட்டியை. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் ஈரம் வந்து அது ரீட்டைன் பண்ணோம். இதெல்லாம் சில பெனிஃபிட்லாம் இருக்குது. ஆனால் தேங்காய் நார் வந்து உரம் கிடையாது. அதுக்கு வந்து உரம் டெஃபினட்டாக போட்டாகணும். மண் மாதிரி அதுவும் ஒரு மீடியம் தான், ஒரு ஊடகம்னு சொல்கிறோம்ல. மற்ற உரம்லாம் நம்ம போட்டு தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்களே கொஞ்சம் கம்போஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். வீட்டில் வேஸ்ட்டாகிற ஒரு காய்கறி கழிவோ, பூ, பழம், அந்த தோல், அது எல்லாத்தையும் நாங்களே போட்டு கம்போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இங்கே இருக்கிற குவான்டிட்டிக்கு சில சமயம் அது பத்துறதில்லை. ஸோ நாங்கள் வெளியிலேருந்து மண்புழு உரம் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். மண்புழு உரமும் நம்மளுக்கு சென்னையிலேயே சரௌண்டிங் ஏரியாவில் நிறைய கிடைக்கிது. நம்ம தேடி பார்த்தோம்னாக்கா நமக்கு கிடைச்சிரும். நம்ம காஸ்ட்லியான ஒரு ஆன்லைனில் போய் தான் வாங்கணுன்றதில்லை. உற்பத்தியாளர்களே வந்து சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நேராக அவங்கக்கிட்ட போய் நல்ல குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கலாம். அது ஒன்றும் வீணாகாது. அதுவே காஞ்சி போனால் கூட திரும்பி நம்ம தண்ணியோ இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் சாண கரைச்சலோ கலந்தோம்னாக்கா திருப்பி அது உயிர் வந்துடும். அதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம இது ஆரம்பித்தது. இதுக்கு 2 ஊக்கம். ஒன்று வந்து நம்ம வீட்டு எதிர்க்க தான் மிஸ்டர் சிவாஜின்னு இருக்கார், போன்சாய் எக்ஸ்போர்ட். அவருடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய மக்கள் டிவி, அதர் டிவிலெல்லாம் வருது. அவரை பார்த்து எங்களுக்கு வந்து போன்சாயில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுவும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொன்று வந்து டெஃபினட்டாக மக்கள் டிவியில் வர இந்த ப்ரோக்ராம் டெய்லி ரெகுலராக ஒரு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஒரு சேனலில் ப்ரோக்ராம் வருதுனாக்கா அது மக்கள் டிவியில் வர மலரும் பூமி நிகழ்ச்சி தான். எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு வந்துடுறது. மாடியில் வந்து வேலை செஞ்சால் கூட டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவோம். 6:30 மணிக்கு வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 6:30 மணிக்கு நம்ம டிவி பார்த்தாகணும். அதில் இருக்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. மற்றவங்கெல்லாம் எப்படி மாடி தோட்டம் வச்சுருக்காங்க, அதை தவிர ஊரில் இருக்க விவசாயிங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த விவசாயிங்கள்லாம் நிஜமாகவே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு புத்தி வருது நமக்கு. அதனாலேயே நமக்கு தோணுது நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடி தோட்டம் போட்டோன்னா பெரிய பெனிஃபிட் வருமா, பணம் சேர்க்கலாமா? கிடையவே கிடையாது. மாடி தோட்டத்தில் என்னுடைய அனுபவம் வந்து செலவு ஜாஸ்தி தான். ஆனால் அது கொடுக்குற நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் வந்து அதுக்கு வந்து காஸ்ட்டே கிடையாது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தகும். அது நம்ம போடுற செலவுக்கு வந்து நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கிறோம்னா சில சமயம் வராது, சில சமயம் செடி ஈல்டு இருக்காது, இல்லைன்னா செத்து போய்டும், ஏதோ ப்ராப்ளம் வரும். இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு பர்மனெண்ட்டு தான். கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது ஒரே வேலை, மண்ணை கிளறி உரம் போட்டு அதை பீரியாடிக்கெல்லாம் மாற்றி விட்டோம்னாக்கா வந்துடும். அந்த இனிஷியல் இது பண்ணிட்டோம்னாக்கா செட்டில் ஆகிடும்.
இதுக்கு இப்போ பொன்சாயி வேறு, பொன்சாய் வந்து மனமகிழ்ச்சிக்கு பண்ணுறது தான் அது. ஆனால் மாடி தோட்டத்தில் இருக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு வேண்டிய பூவெல்லாம் இங்கே தான் கிடைக்கிது, எனக்கு வீட்டுக்கு வேண்டிய காய்கறி கிடைக்கிது. இதில் வளர்க்க முடியாத காய்கறி நிறையா இருக்குது. சென்னையில் சில காய்கறிலாம் வராது, நம்ம மார்க்கெட்டில் வாங்கி தான் ஆகணும். ஸோ நமக்கு ஃபுல்லாக இது உதவுமானாக்கா அது நம்ம ஸ்கேலை பொறுத்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து என்லார்ஜ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். முதல்ல கவர்மெண்ட்டு கொடுத்த பையில் ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த பை வந்து 1 வருஷத்துக்கு மேலே தாங்காது, 1 or 2 இயர்ஸ் மேலே தாங்காது, அது கீழெல்லாம் கிழிஞ்சு போயிடும், நெஞ்சு போயிடும். தொட்டின்னு ஆரம்பித்தோம். அப்புறம் தொட்டி வந்து அங்கங்கே கேரி பண்ணதுக்கு ஈஸி தான். அதை விட முக்கியமாக அப்புறம் பார்த்தது சரி கொஞ்சம் பெரிய தொட்டியாக போட்டோம்னாக்கா, இந்த மாதிரி கடப்பா ஸ்லாப் வச்சு போட்டோம்னாக்கா வேரெல்லாம் நல்லா பரவி ஈல்டு நல்லா இருக்குன்னு வந்தது. இந்த மழை காலம் இப்போ ஒரு 4 நாள் முன்னால் மழை ஆரம்பிச்சது, ஒரு வாரமாக மழை வர்றதுனால அதுக்கு முன்னாடியே நாங்கள் இப்போது விதை நட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து இதோடு நாங்கள் நிறுத்துறதில்ல. வீட்டில் வர்ற கழிவெல்லாம் எடுத்துகிட்டு காம்போஸ்ட் பண்ணுறோம். அந்த காம்போஸ்ட் வந்து ஒரு 45 டேஸ் 45-50 நாளில் நமக்கு நல்ல உரமாக கிடைக்கிது. இதில் எல்லாத்தையுமே விட என்னை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வந்து என் ஒய்ஃபு தான், மிஸ்ஸஸ் மகாலட்சுமி. அவங்களும் பேங்க் ஆஃபீஸர் தான், மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு சான்ஸ்கிரிட்டில் டாக்டரேட் வாங்கினாங்க. ஆனால் அதில் ரொம்ப நேரம் அதில் அவங்க செலவு பண்ணுவாங்க, மாடிலையும் சரி கீழே இருக்கிற சில இடங்களையும் சரி. ரீசெண்டாக இப்போ அவங்க ஆட் பண்ணது வந்து தேனியில் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ செடி வச்சுருக்கோம், இதனாலே நமக்கு வந்து தேனி வந்து ப்ரொடக்ஷன் வருதா பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே 2 கூடு வாங்கி வச்சுருக்கோம். நம்ம மாடி தோட்டம் போட்டோம்னாக்கா முக்கியமான விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓரளவுக்கு தான். நம்ம எந்த லெவலுக்கு அதை பண்ண விரும்புகிறோன்றதை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது காஸ்ட்லியாக சீப்பாலாம் கிடையாது. சீப்பான இதுவும் நம்ம பண்ணிக்கலாம், கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் பண்ணிக்கலாம். சில பேர் ட்ரிப் இரிகேஷன் லெவல் வரைக்கும் போகிறாங்க. ட்ரிப் இரிகேஷன் போட்டாலும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளாக தண்ணி ஊற்றும்போது அந்த செடியோட ஒரு செடியோட கண்டிஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து வியாதி வந்திருக்கா, ஈல்டு இருக்கா, பூச்சி இருக்கா, புழு இருக்கா, அதெல்லாம் நம்ம ஒரு செடியும் நம்ம பர்சனல் கேர் மாதிரி, நம்ம பசங்களை வளர்க்குற மாதிரி பர்சனல் கேர் வந்து நம்மளாக ஒரு செடிக்கிட்டையும் போகும்போது தான் இருக்கும். இது வந்து இன்புட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு என்னென்ன வேணும், இந்த தொட்டியோ இல்லை மண்ணோ உரமோ விதை, இதெல்லாம் விதைகள் வந்து நமக்கு ஹைப்ரிட் வெரைட்டியும் கிடைக்குது, நாட்டு விதையும் கிடைக்குது. நிறைய சந்தையெல்லாம் நடக்குது சென்னையை சுற்றியும் சரி. இல்லை நாங்கள் எங்கேயோ வெளியூர் போனோம்னாக்கா அந்த பக்கத்தில் எங்கேயாவது சந்தை நடக்குது, பை சான்ஸ் நடக்குதுன்னாக்கா அங்கேருந்து ஏதாவது சில விதையெல்லாம் வாங்கிட்டு வரும். நாட்டு காய்கறியெல்லாம் நாட்டு விதை வந்து அதுதான் வந்து பெஸ்ட்டு. எந்த வெதர்லேயும் வந்து அது சர்வைவ் ஆகிடுது. ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஆன்லைன்லையும் கிடைக்கும், இல்லைனாக்கா டி நகர், மயிலாப்பூர் அந்த மாதிரி இடத்துலலாம் சில மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் விதைச்சி வர காய்கறி செடியெல்லாம் ஒன்று, மற்றதை தவிர சில பழமரங்கள்லாம் வச்சுருக்கோம். சப்போட்டா, கொய்யா, வாழை மரம், அதெல்லாம் வந்து நர்சரியில் போய் நம்ம இனிஷியலாக வாங்கிட்டு வர்றது தான். நம்ம இந்த ஈசிஆர்லேயோ இல்லைனாக்கா சரௌண்டிங் ஏரியாவில் நிறைய நர்சரி இருக்குது, போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் சோர்ஸ் பண்ணோன்னாக்கா வெளியூருக்கு போனீங்கன்னாக்கா கிடைக்கும். திண்டுக்கல் சைட்லேயோ இல்லை ஆந்திரா சைட்லேயோ போனீங்கன்னா நல்ல பழமரம்லாம் கிடைக்கும். பழமரத்துக்கு வந்து நமக்கு பெரிய தொட்டி வேணும். இந்த சைஸு தொட்டி கூட நமக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டி இருந்தாலும் நல்லது தான். அது கார்டனிங்க்கு வந்து லிமிட்டே கிடையாது. நம்ம என்ன யோசனை பண்ணுறோம், அதை எப்படி பண்ணோன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு பண்ணுறது தான். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நமக்கு டைம் வேணும். இதில் வந்து டைம் வேணுன்றது மாத்திரம் இல்லை, அதை ஸ்பெண்ட் பண்ணணும். மூலிகை செடிகளும் நிறையா தனியாக ஒரு விங்கில் வச்சுருக்கோம். இப்போ வெளியில் வந்து நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க, நான் டாக்டர்கிட்டே டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் இருக்கும், நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் டே டு டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய எல்லா மூலிகையும் நம்ம வந்து வச்சிடலாம். தொட்டியில் வைக்கலாம், இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரஃபில் வைக்கலாம், இல்லை பேக்கில் எதில் வச்சாலும் சரி. ஒரு 10-15 மூலிகை, கற்பூரவல்லியோ தூதுவளையோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கை வைத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வேண்டிய மூலிகையெல்லாம் வீட்டிலே வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகள் வந்து சீசன் தான். சில காய்கறிகள்லாம் த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு கிடைக்கும், வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிது. இந்த தக்காளியோ கத்திரிக்காவோ வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக வளர்த்து வச்சிடலாம். பீன்ஸு அந்த மாதிரி வெரைட்டிலாம் கொஞ்சம் சீசன். த்ரூ அவுட் த இயர் சென்னையில் வளர்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி கூட வெரைட்டி பீன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம சீசனல் இதில் மாத்திரம் தான் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். பீட்ரூட் கூட வளருது இந்த கார்டனில். வந்து நாங்கள் பீட்ரூட் வளர்த்துருக்கோம், கேரட் வளர்த்துருக்கோம், கேபேஜ் வந்து ரொம்ப ஈல்டு இல்லாட்டாலும் இந்த 3 வெஜிடபிளும் சாதாரணமாக மலையில் வேறு வெஜிடபிள்னு சொன்னால் கூட இங்கேயே நாங்கள் அதை வளர்த்து வச்சுருக்கோம். இப்போ எங்கள் ஐடியா என்னன்னாக்கா சுற்றிலும் கொடி வளர்க்குறோம். கொடி வளர்த்து அது ஃபுல்லாக படர்ந்துச்சுனாக்கா ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே ஒரு 10-15 கொடி வந்து கவர் பண்ணிடும். அந்த ஒரு நேச்சுரல் இது நமக்கு போதும். அதுவே இருந்ததுனாக்கா கீழே இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் நிழலில் இருக்கும். அந்த கொடியை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த கொடி போச்சுனாக்கா இன்னொரு கொடி வச்சுது, அங்கே போச்சுன்னா இன்னொன்று. இது மாதிரி வச்சுட்டே இருந்தோம்னாக்கா கொடி வந்து ஒரு பர்மனெண்ட்டு ஷேடு மாதிரி நேச்சுரலாக கிடைக்கும். அது அந்த செடி கொடியிலேருந்து உழற இலை வந்து நமக்கு உரமாக வந்துடும். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த கார்டன்லேருந்து எதுவுமே வெளில போகிறதே கிடையாது. இந்த கார்டன்லேருந்து இலை விழுந்தால் திரும்பி நம்ம கம்போஸ்ட்டில் போடுறோம், கம்போஸ்ட்லேருந்து திரும்பி தொட்டிக்கு போடுறோம். இப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கிறது தான்.
தண்ணி பிரச்சனை வந்து எப்போவுமே இருக்கிறது தான். நமக்கு வந்து அது கொஞ்சம் பழகி போயிடுச்சு. வீட்டில் நிறைய தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். வாஷிங் மிஷினில் வர தண்ணி கூட நாங்கள் வந்து வெளியில் செடிக்கெல்லாம் ஊற்றுறது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கவர்மெண்ட் சொன்ன சட்டப்படி இருக்கிறது ஒரு தனியாக பிளான்ட் இருக்குது கீழே வந்து போகிறது. அதை தவிர இங்கே வர தண்ணியை வந்து பெரிய ஒரு 3-4 இந்த மாதிரி ட்ரம் வாங்கி வச்சுருக்கோம். அதில் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு நல்ல மழை பெஞ்சதுனாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 லிட்டர் ஈஸியாக நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுது. இது வந்து நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுற பட்சத்தில் இவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அளவுக்கு நமக்கு தண்ணி வரும். 150 லிட்டர் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு 10 நாள் 15 நாளுக்கு தாராளமாக தண்ணி வரும். திருவண்ணாமலை மாவட்டம் முரப்பத்தாங்கல் கிராமத்தில் இயற்கை முறையில் காய்கறிகள் சாகுபடி செய்து வருபவர் திரு பலராமன் அவர்கள். இவர் விவசாயத்திற்கு வருவதற்கு முன்பு அரசுத் துறையில் பணியாற்றியவர். தற்பொழுது இயற்கை முறையில் காய்கறிகளை சாகுபடி செய்து வருகிறார். இன்றைய பண்ணை செய்தியில் இயற்கை முறையில் நாட்டு மிளகாய் சாகுபடி செய்யும் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள். நான் இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன். குறைஞ்சபட்சமாக நான் ஒரு 10 வருஷம் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணேன். அது எனக்கு எதுவும் நமக்கு பலன் இல்லாததால் மறுபடியும் நான் விவசாயத்தில் இறங்கிவிட்டேன். ஒரு ஏக்கரா 15 சென்ட்டு தான் எனக்கு இருக்குது. அந்த 15 சென்ட்டில் வந்து 10 சென்ட்டு 10 சென்ட்டாக பிரித்து தக்காளி, வண்டை, பாவை, புடலை, கொத்தவரங்காய், கொத்தமல்லி, முள்ளங்கி, அதாவது இன்னும் வந்து நீண்ட நாள் பயிருக்காக ஒரு 35 சென்ட்டில் எலுமிச்சையும் சாத்துக்குடியும் பயிர் வச்சுருக்கேங்க. இப்போ தான் குறுகிய காலத்தில் தான் ஒரு 6 வருஷமாக தான் இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கேன். 10 வகை பயிர் வைக்கும்போது 10 சென்ட்டாக நான் பிரித்து பாகத்தை பங்கிடும்போது மார்க்கெட்டிங்கு போகும்போது நமக்கு வந்து அதாவது வண்டை போகுது 10 ரூபா வைக்கும், அதே கத்திரிக்காய் போகும் 50 ரூபா போகும். அதாவது அது நமக்கு ஈடு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கத்திரிக்காயில் நமக்கு ஈடு வந்துடுது. அதே நேரத்தில் வந்து தக்காளி போட்டிருக்கோம், மார்க்கெட் இப்போ வந்து டவுனாக இருக்குது. லோக்கல்லே விற்கிறதால குறைஞ்சபட்சம் 10 ரூபான்னு விற்கிற தக்காளியை நான் 30 ரூபா 35 ரூபான்னு விற்கிறேன். நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு தக்காளியில் எனக்கு வருமானம் வந்து 300 ரூபா வருது. போட்டு இருக்கிறது வந்து 10 சென்ட்டு தான். பொல்லங்காய் போட்டிருக்கேன், அதுவும் 10 சென்ட்டு தான். பக்கத்துலேயே இன்னும் பாவக்காய் போட்டிருக்கேன். பாவக்காய் ரேட்டு இன்றைக்கி வந்து 15 ரூபா போடுறான், பொல்லங்காய் வந்து 8 ரூபா போடுறான். அந்த இது சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு 10 ரூபா லெவல் வந்தது. அடுத்தபடி நம்ம மிளகா இப்போ தான் போட்டிருக்கேன், இன்னும் ரன்னிங் ஆகலை. மார்க்கெட் இப்போ டவுனாக இருக்குது. ஆனால் இந்த மிளகா வரும்போது எனக்கு ரன்னிங்கில் இருக்கும், ரேட்டு எனக்கு கூடுதலாக இருக்கும். அதனால் வந்து எல்லாம் 10 சென்ட்டாக பிரித்து எது ஒன்றுத்தில் நஷ்டம் வந்தாலும் ஒன்றுத்தில் லாபம் வர மாதிரி அந்த வேலை செஞ்சுக்கிறேன். ஐயா நான் ஐயா உரத்தை நான் வந்து பயன்படுத்துறது இல்லை. நமக்கு தாய் எப்படியோ அதுமாரி நமக்கு கூட இருப்பது, அதாவது ஒட்டி உறவாடு இருப்பது பசுமாடு. இப்போ எனக்கு வந்து மாடு வந்து 3 மாடு இருக்குது, பசுமாடு இருக்குது. எங்களுக்கு இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுலேருந்து பஞ்சா காய தயாரிக்கிறதுலேருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நாட்டு மிளகாயா. இந்த மிளகா வந்து நான் நாற்று விடுத்து மேட்டாங்கல் பகுதியில் வந்து நாற்று விட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள் 32 நாள் தான் இந்த இடைவெளி விட்டு புய்து வந்து குறைஞ்சபட்சம் ஒரு உழுகால் வந்து 4 முறை ஓட்டினேன், 5 முறை ஓட்டினேன் ஐயா. 5 முறை ஓடினதுக்கப்புறம் 2 டன்னு மக்கிய தொழு உரம், இந்த 40 சென்ட்டுக்கு 2 டன் மக்கிய தொழு உரம் போட்டு இடைவெளி பார்த்திங்கன்னா 1 மீட்டர் ஆகலாம். இந்த செடி நட்டு இருக்குது இடைவெளி 1 மீட்டர் ஆகலாம். ஏன்னாக்கா அந்த இடைவெளி இருந்தால் தான் சூரியனுடைய தாகம் வந்து பூமிக்கு படும். அதேமாரி நம்ம ஒரு முறையும் பயன்படுத்தும் போது களை இல்லாமல் சுத்தமாக பார்த்திங்கனாக்கா பயிர் வளர்ச்சி கொடுக்கும், ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்கும். ஐயா மிளகா நாற்று விட்ட 32 நாள் பொறுத்து புய்து 4 முறை ஓட்டினால அதுக்கப்புறம் பார் ஓட்டுனது வந்து 3 அடி இடைவெளி இந்த அதாவது ஓட்டுறது வந்து எப்போயுமே சூரியன் நிழல் பயிர் பண்ணாங்க கிழக்கு மேற்கு தான் ஓட்டணும் நம்ம. அப்போ தான் சூரியன் நிகழ் வந்து பூமிக்கு படும், இல்லைனா வீயாது. அதே நேரத்தில் வந்து நடும் பகுதி வந்து 1.25 அடி இல்லை, நான் 1 அடி தான் 1 அடி நட்டுருக்கேன். ஆனால் இடைவெளி வந்து 3 அடி அகலம் ஆயிடுச்சு. அந்த நெருக்கம் இருக்கிறதால இது வந்து இந்த பக்கம் அகலம் இருக்கிறதால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெருக்கமாக நட்டுருக்கேன். இடைவெளியில் வந்து நம்ம களை எடுக்கிறது வந்து எனக்கு மிஷின் ஒன்று இருக்குது, ஒரு 35,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அந்த மிஷினுக்கு தகுந்த மாதிரி அந்த பார் ஓட்டியிருக்கேன் நான். களை வந்து ஆளை கூப்பிட்டு வெட்டி நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து நம்ம நினச்சப்போ இது வந்து இப்போ கொஞ்சமாக வந்திருக்கு. இப்போ இந்த டைமே நான் ஓட்டுவேன் ஐயா. அது வந்து களை எதிர்பார்க்காம நான் சொந்தமாக இருக்கிறதால அந்த வேலை செஞ்சுருக்கேன். அதே நேரத்தில் வந்து காய் இந்த செடி நட்டதுலேருந்து மேல் உரம் எதுவும் போடலையா, அடி உரம் இந்த 2 டன் மக்கிய உரம் போடுறதோட சரி. மேல் உரம் இதுக்கு மேலே போனோம்னா நம்ம சொசைட்டியில் வந்து இயற்கை உரம் வருது, அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க.
இதுக்கு வந்து 5 மூட்டை போட சொல்லியிருக்காங்க. இயற்கை உரம் தான், அது வந்து கெமிக்கல் கிடையாது. அது போடலான்னு இருக்கிறேன். அப்போது அதுக்கு ஏன்னா ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். மிளகாய்க்கு நல்ல ஈல்டு வந்தது. இயற்கை உரம் தான் அது. 25 கிலோ 340 ரூபா அந்த ரேட்டு. ஆனால் அது போட்டதால் இப்போ வந்து பயன்படுத்தும் போது அந்த உரம் தான் ஏன் பயன்படுத்த போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு விவசாயிங்க பண்ணலாம், ஆனால் கெமிக்கல் போகக்கூடாது. சொசைட்டியில் கெமிக்கல் இருக்கும். ஏன்னா குயிக்காக வேணாங்க கெமிக்கல் போயிடுவாங்க. லேட்டாக வந்தாலும் நமக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சது. மருந்து சொசைட்டியில் எடுக்கிறேன் ஐயா. அந்த மருந்து வந்து குறைஞ்சபட்சம் 25 நாள்லேருந்து 27 நாளுக்குள்ளே போட்டாகணும். ஏன்னாக்கா 3 வேளை சாப்பிட்றோம் நம்ம. குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு இது 2 வேளையாக சாப்பாடு போடாத இது வந்து காய் இறங்கும், இல்லைன்னா இறங்காது. அதுமாரி சூழ்நிலை தான் மனுஷனுடைய நிலைமை தான் பயிரும். அதேமாரி நம்ம ஈல்டு அதிகமாகும். ஈல்டு அதிகமான ஆசை வைக்கக்கூடாது, ஒரே லிமிட்டாக வரணும் ஐயா. அப்போ தான் வந்து நமக்கு மகசூல் கொடுக்கும். அதிகமாக போனாலும் செடி வந்து கொய்த்து போயிடும், ஈல்டு நமக்கு கிடைக்காது. அதாவது மரதாம்பு செடி ஆகிடும். அதே நமக்கு வந்து ஒரே லெவலாக, அதாவது கருப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது, வெள்ளைத்தன்மையாக இருக்கக்கூடாது. செடி வந்து ஒரே லெவலாக இருக்கணும் ஐயா. தண்ணி மட்டும் மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் மேல் மண் காயணும், அடி மண் ஈரமாக இருக்கணும் ஐயா. அதே மண் வந்து பார்த்திங்கன்னா பூவாக இருக்கணும். அதாவது இப்படி எடுத்தோம்னா மண் பூவாட்டம் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வேறு தன்மை நல்லா சலசலன்னு போவோம், கீழே வந்து சலசலன்னு போவோம். அந்த மண் வந்து கீழே வந்து அழுத்தமாக இருந்தால் கூட இந்த ஈரத்தன்மை வந்து செடிக்கு ஏறுங்க. தண்ணி பாய்வுறது முக்கியமான, தண்ணி பாய்வுறது நம்ம முக்கியமான. இந்த செடியில் மட்டும் அதிகமாக தண்ணி பாய விட்டாக்கா செடி வந்து வளர்ச்சி வராது ஐயா. முக்கியமானது சில பேர் தண்ணி எவ்வளோ தாராளமாக உள்ளாலும் சொல்லுவேன், தேவையே. நம்ம அந்த மண் தன்மை பார்க்கணும். முதல்ல மண்ணோட தன்மை பார்த்து தான் நம்ம தண்ணி பாயணுமா தவிர, சில பேர் சொல்லலாம் 5 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டு, 10 நாளைக்கு ஒரு தட்டுக்கணும். அது தேவையில்லை. நம்ம பக்கத்தில் நம்ம மண் இருத்து, ஒன்று கருமண்ணாக இருக்கும், ஒன்று செம்மண்ணாக இருக்கும், ஒன்று வண்டல் மண்ணாக இருக்கும். அதாவது அந்த மண்ணில் எப்படி ஈரத்தன்மை இருக்குது அதை வச்சு தான் நம்ம தண்ணி பாயணுமா தவிர, முறையாச்சாரம் இன்றைக்கி 4 நாளைக்கு ஒரு தண்ணி பாய விடாது ஐயா. குறைஞ்சபட்சம் ஒரு நட்ட நாள் இருந்து 45வது நாள் வந்து நமக்கு பூவை கட்ட ஆரம்பிக்கும். அதாவது மக்கு கட்ட ஆரம்பிக்குன்னு சொல்லுவாங்க. சில ஏரியாவில் வந்து மக்குனவங்க, சில ஏரியாவில் வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தில் வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது என்னக்கா, முதல் பூ இறங்கும்போது வந்து பூலாம் நிறைய உந்துடும். 2வது கட்டம் வந்து நம்ம வந்து அந்த பஞ்சகாவியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பஞ்சகாவியா மூலிமா வந்து பிடிப்புத்தன்மை வருது. அதில் பிடிப்புத்தன்மை வரும்போது அந்த பூ உதிர்த்து நின்றுப்படும். அதே கண்டிஷனில் நம்ம வந்து காய் பார்க்கணும். நம்ம சில நேரத்தில் ஓட்ட போடும், காய்கள் வந்து சில நேரத்தில் ஓட்ட போடும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, அதாவது காரத்தன்மை, அதாவது விறுவிறுப்பான பொருள் எந்த பொருளில் தான் சரி. சில பேர் நினைப்பாங்க அதை தான் ஏன் சாகணும், அப்படி கிடையாது. அதாவது தாங்க முடியாது நெடிச்சல், அதுமாரி பொருளில் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ப்ரே பண்ணாக்கா பூச்சி ஆண்டாதையா. அது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நான் பழத்துக்கு விட்ருங்க. அந்த பழம் வந்து நாட்டு மிளகா. இந்த நாட்டு மிளகா வந்து குறைஞ்சபட்சம் நம்ம காய் பூ இறங்கி 45 நாள் இருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா 60ஆம் நாள் தான் நமக்கு அந்த காயினுடைய உருவம் தெரியும். 90ஆவது நாள் பழுக்க ஆரம்பிக்கும். குறைஞ்சபட்சம் இந்த முதல் அறுவடை வந்து 90 நாள் 95 நாள் வாங்க. 95 நாளைக்கு அப்புறம் இடைவெளி, ஏனக்கா இடையே வந்து நம்ம பழம் பறிக்கிற வரைக்கும் மறு பூ வராது. அது முக்கியமானது. இதில் அந்த பழம் பழுக்கிற வரைக்கும் அந்த செடியில் வந்து பூ கட்டுமே தவிர அந்த பூ நிற்காது. என்ன மருந்து போட்டாலும் பூ நிற்காது. பழம் அறுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் துளுப்பு வந்து அதுக்கப்புறம் பழம் ரன்னிங் ஆவாங்க. பழம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் இடைவெளி அந்த பூலாம் ரன்னிங் ஆகிறதுக்கு. துளுப்பு வந்து மறுபடியும் ரன்னிங் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாளுக்கு அப்புறம் 15 நாள் 20 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பு நிறைய தொங்கும், காய் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பழம் அடுத்து 90 நாள்லேருந்து மறு இடைவெளி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 30-35 நாள் மறுபடியும் பழம் அறுவடை பண்ணலாம். 3 முறை அல்லது 4 முறை நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு நிலத்துக்கு நம்ம எப்படி செலவனம் பண்ணுறோமோ, செலவனம்னா நாட்டு முறையில் எப்படி செயலம் பண்ணுமோ, நம்ம உடல் உழைப்பு எப்படி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. அந்த அளவு வளர்ச்சியில் இல்லாமல் நமக்கு ஈல்டும் கொடுக்குது. மண்ணோட உறவாடு மகிமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில பேருக்கு தெரியாது. நமக்கு இது மண்ணோட உறவாடினா தான் மகிமை தெரியும்னாக்கா, சேத்தில் கை வச்சு எடுத்தோம்னாக்கா, சேத்தில் கை விடும்போது சில்லுன்னு இருக்கும், வெளியே எடுத்துக்கணும் வெயில் காய் அப்படியே நமிக்கும். ஏன்னா சேத்தோட அருமை சேத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்து அந்த வெயில் பட்டோன்னு நமக்கு தெரியல. அதுமாரி தான் மண்ணோட அருமை நமக்கு தெரியணும்னாக்கா மண்ணோட நம்ம ஊடி உறவாடணும். அப்போ தான் நமக்கு தெரியும் ஐயா. விவசாயம் பொறுத்த வரைக்கும் இயற்கை போயிட்டாக்க நமக்கு பிரச்சனை இருக்காது ஐயா. எல்லா விவசாயம் வந்து 100க்கு குறைஞ்சபட்சம் முதல்ல வந்து 20%, அப்புறம் 40%, ஒரு 60% படிப்படியாக போயிட்டோம்னா பெரும்பாலான வந்து விவசாயம் வந்து முன்னெடுத்துக்கு வருவாங்க ஐயா. இதை வந்து ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா, நான் ஒரு ஆள் செஞ்சால் மட்டும் வந்து பலன் கிடைக்காது. விவசாயம் அனைவரும் ஒன்றா சேர்ந்து, ஒரு குடும்பமாக சேர்ந்து, ஒரு கூட்டாக சேர்ந்து, நீ என்ன செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன், இதை நம்ம பகிர்ந்துக்கணும்னாக்கா, அதாவது கெமிக்கல் போக வேண்டிய அவசியமே இருக்காது. இயற்கை முறையில் நம்ம சாதிக்கலாம். சாதித்து வந்து எல்லாரையும் வந்து முன்னோடியாக இருக்கலாம். அதில் வந்து நான் ஒரு முன்னோடியாக இருக்கிறேன் ஐயா. விவசாயத்துக்கு கண்டிப்பாக விவசாயம் அனைவரும் இயற்கையை வந்து நோக்கி போக வேண்டும். வணக்கம் ஐயா.